ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம். வாங்க. 4/8/2024 அமாவாசை திதி, 19/8/2024 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2 பாதங்கள், 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் அதிகபட்சமாக இருக்கிறார். 22 நாள் இருக்கிறார். ராசி எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அற்புதமான பலனை தரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 11ல் ராசிநாதனே இருக்கிறார். அப்போ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். 8ல் குரு இருக்கார். பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இல்லையா? 2ஆம் இடம் 4ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்க போகுது. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த துலா ராசிக்கு அற்புதமாக கிடைக்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். ராசிநாதன் 11 இல்லையா? எண்ணிய செயல் ஈடேறுதல். நீண்ட நாளாக ஒரு காரியம் பண்ணணும், ஒரு வேலை முடியாமல் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த வேலை சட்டு புட்டுன்னு இழுத்து சக்ஸஸாக முடிப்பீங்க. 11ங்கிறது ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. இதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ அதெல்லாம் இப்போ கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க, இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க, சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து அதனால் உங்களுக்கு ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர், அற்புதம். பொருளாதார மேன்மை இருக்குது, நல்ல பண வரவு இருக்குது, பொருள் வரவு இருக்குது, குடும்ப மேன்மை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருதல், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வாக்கு ஃப்ளரிஷ் ஆகும், சக்ஸஸ் ஆகும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சாதிக்க போகிறீங்க. சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். 2ஆம் இடம் உங்களுக்கு முக்கியம், ரொம்ப முக்கியங்க. பண வரவு வரணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும். இது ஒன்றே போதாதுங்களா? 3ஆம் இடத்து அதிபதி 8க்கு போயிட்டார். சகோதர சகோதரிகளால் சில இடர்பாடுகள், இன்னல்கள் வரலாம். அடுத்தது 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் சுகவாசியாக, உடல் ரீதியாக நல்ல ஒரு சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இந்த ராகு பகவான் உங்களுக்கு எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக கடன் குறையும். எதிரிகளே இருக்க மாட்டாங்க.
மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். உங்கள் கூட்ட வேலை பார்க்குற அத்தனை பேரும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க உங்களுக்கு சாதகமாக பணிபுரிவார்கள். மேலிடத்தில் வேலை பார்க்குறவங்களும் சாதகமாக பணியாற்றுவார்கள். இந்த 6ல் ராகு ரொம்ப அற்புதங்க. ஜெயிச்சு காட்டுவீங்க. சமூகத்தில் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மருத்துவ செலவு வைக்கலாம். இல்லது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் சிறந்து விளங்குமானா கூட்டு தொழில் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட்டு தொழில் எப்படி இருக்கும்? மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 7 கூடியவன் 8ல் இருக்கார். கணவன் என்றால் மனைவிக்கு, மனைவி என்றால் கணவனுக்கு வாழ்க்கை. அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒன்று, கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதாயமாகவும் அன்னோன்யமாகவும் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். சுக்கிரன் ஒரு நாள் தான் இருக்கார். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அரசாங்கத்தில் அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது கல்வியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலம். மற்றபடி 12ல் 15 நாள், அடுத்த 15 நாள் சூரியன் வந்துடுறார். உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 11ஆம் இடத்து அதிபதி 11ல் ஆட்சி பீடம் இருக்கிறார். தந்தையால் அனுகூலங்கள், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டில் ஆட்சியில் இருந்தால் அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து ஏற்படத்தானங்க செய்யும். அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசாங்கத்தில் உயர் பதவிகள் இருக்கட்டும், சூரியனுடைய நிலை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லா இருப்பாங்க. இருந்தாலும் இந்த சனி, இப்போ சூரியனுக்கு சனி ஆகாது. அதனால் சனி பார்வை இருக்கிறதால எச்சரிக்கையோடு இருக்கணும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கூட கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். அரசியல்வாதிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். தந்தை தொழில் நல்லா போகும், ஆனால் தொழில் நல்லா இருக்கும், உடல்நிலை சரி இருக்காது. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கண்டிப்பாக இருக்கும். லக்னாதிபதி 11ல் இருந்து சனி பார்வையில் இருக்கார். அப்போ கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். மேலாமணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. பாருங்கள், 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அகில சைன போகம் திருப்திகரமாக இருக்குது. வேலைக்கு உண்ணுவீர்கள், உறங்குவீர்கள், அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கேதுவை குரு பார்க்குறார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். வெளிநாட்டுக்கு போவீங்க. உயர்கல்விக்காக, உத்தியோகத்துக்காக, எதற்கு சென்றாலும் ஆன்மீகத்திற்காக கூட ஒரு சிலருக்கு டூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 3ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடம் பிள்ளைகளால் சிறப்பு.
குடும்பத்தில் சிறப்பு, நல்ல பண வருவாய், எதிரிகள் இருக்க மாட்டாங்க. இப்படி பல சூழல்கள் சிறப்பாக இருக்கிறது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. 11க்குடைய சூரியன் 11ல் ஆட்சி பீடம் இருக்கிறார். இது அற்புதத்திலும் அற்புதம். 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். அப்போது இந்த சொந்த தொழில் பண்ணுறாங்க, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அதாவது சிறப்பான ஒரு காலம். பத்திரிகையாளர், எழுத்தாளர், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், கற்பனைவாதி, டைரக்டர், இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த செவ்வாய் பகவான் 2க்குடையவன் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 2-11 லிங்க் இருக்கிறதால அதிகப்படியான ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சூப்பராக இருக்க போகுதுங்க. நீங்கள் நினச்சதை விட சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். 26, 27, 28 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. சந்திராஷ்டம நாளில் புதுசாக ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் தொழிலை செய்யுங்க. வண்டி வாகனங்களில் போகாதீங்க. அந்த 3 நாள் ஆஃபீஸ் போகும்போது வண்டி வாகனத்தை பயன்படுத்தாதீங்க, சொந்த வண்டி வாகனத்தை. ஏன்னா அது ரிப்பேர் ஆச்சுன்னா அங்கே நின்று ரிப்பேர் பார்த்துட்டு தான் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நீங்கள் ஒரு கால் டாக்ஸியில் ஒரு ஆட்டோவிலே போனீங்கன்னா அது ரிப்பேர்னாலும் அடுத்த வண்டி மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இந்த சூதனமாக நடந்துக்கிங்க. இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, துலா ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். துலா ராசியின் அதிபதி சுக்கிரன். இப்போ அவர் இருக்கக்கூடிய வீடு 11ஆம் வீடு. 24ஆம் தேதி வரைக்கும் 11 அப்படின்னா லாபம்னு சொல்கிறோம். எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் வரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 11ஆம் இடம் தான். தன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் 11ஆம் இடம். அப்போது துலா ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த 24ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலே எதை தொட்டாலும் லாபம், மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த துலா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் லக்ஸரியான ராசியாக இருந்தாலும் கூட அவர் 8ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா. லக்னாதிபதியாக இருந்து எதையுமே ஆடம்பரமாகவும் அறிவுள்ள ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட இந்த 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவருமாக இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால மறைமுகமாக இருக்கக்கூடிய பணமும், பிளாக் மணி சார்ந்த விஷயங்களும், இல்லீகல் பணமும், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பணங்களும், அதாவது உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம் எல்லாமே இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் வரும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. லாட்ரி, ரேஸு இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பொதுவாக இந்த 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிளானிங் எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. 24ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசி அதிபதி 12 நீசமாகிறார், அதுவும் கேதுவோட. அப்போ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனக்குழப்பங்கள், விரயங்கள், மருத்துவ செலவுகள், தேவையில்லாத ஒரு பழிபாவங்கள் இதெல்லாமே ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாமே 24ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். அப்போது 24ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கோங்க. ஏன்னா மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கார். 2 கூடியவர் போய் 8ல் இருந்தால் பேச்சால பிரச்சனைகள். உங்களுடைய பேச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் மற்றவங்களுடைய மனதை காயப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுத்துருவார் 27ஆம் தேதி வரைக்கும். ஆனாலும் 2-8 தொடர்புனாலே நான் முதலே சொன்ன மாதிரி
2, 8 தொடர்பு இருந்தால்தான் உழைப்பில்லாமல் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அடுத்தவருடைய சொத்து நமக்கு கிடைக்கும், அடுத்தவருடைய உழைப்பு, அடுத்தவர்களுடைய பணம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே 2, 8 தொடர்பு தான். அப்போ இதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள், மனவேதனைகள், திருமணம் தாமதமாகிறது, திருமணம் தடையாகிறது, இதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்படியும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குரு எப்பொழுதுமே ஒரு சாந்தமான குணம் கொண்டவர், அதனால பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவர் 10ஆம் வீட்டில் இருக்கார். 9 கூட 10 இருந்தாலே தந்தை மூலமாக தொழில், தந்தையினுடைய தொழில், தர்ம கர்மாதிபதி யோகம், ஆண் வாரிசு பிறப்பது, தொழிலில் உச்சத்துக்கு போகிறது, தொழில் நிலைகளில் மாற்றம், ஒரு பிரான்ச் விட்டு இன்னொரு பிரான்ச் வந்து மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஆனால் 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் தொழில் மிகப்பெரிய லாபத்தையும் தந்தை சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல புதன் வக்ரம் இல்லை அப்படின்னா இது சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுவே 12ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு அமைப்பும், கோவில் வழிபாடுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதன் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையாகவே 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் 11ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதற்கப்புறம் 16ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் அதிபதியே 11ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது கூட ராசி அதிபதியான சுக்கிரனோட சேரும் பொழுது 1, 11 கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகும், அந்த கிரகம் பலமாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1, 10 தொடர்பு ஏற்படுத்தி 11ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். விபரீத ராஜயோகங்கள் நிச்சயமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். நீங்கள் சின்ன விஷயம் பண்ணுறீங்க, சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். எதை தொட்டாலும் லாபம். ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், பெரிய அமௌண்ட் கிடைக்கும், பல்கான அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதம் துலா ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபங்களும், உங்களுடைய மிகப்பெரிய ஆசைகள் எல்லாமே, நிறைவேறாத ஆசைகள், தீராத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. சுக்கிரனும் சூரியனும் சேரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் மிகப்பெரிய உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற போல நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 20,000 ரூபா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தினுடைய லாபம் அப்படின்னா அது 2 மடங்கு 3 மடங்காக கூட வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதே போல் உங்கள் ராசி அதிபதி 24ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் அந்த சூரியன் அங்கே இருக்கிறதுனாலையும் குருவினுடைய பார்வையில் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. குரு பார்க்க கோடி நன்மைகள். தசாபுத்தி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தசாபுத்தி நல்ல தசாபுத்திகளாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்களை அடையக்கூடிய காலமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். மற்றபடி குரு, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாமே நான் முதலே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலா ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதம் துலா ராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு ரீச் ஆகாமல் போய்டும். ஸோ ராசி பலன் தானே, பொதுவான விஷயம் தானே, எதுக்கு நம்ம வந்து பொதுவான விஷயத்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் 90% கண்டிப்பாக நடக்கும். ஒரு 10% தான் ஒரு சில விஷயங்கள் தான் மிஸ் ஆகும். அதுவும் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அதை கணிச்சோம் அப்படின்னா துல்லியமாக வந்துடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லப்படுற விஷயங்கள் வந்து சில எச்சரிக்கைகளும் சில நல்ல விஷயங்களும் சொல்லுவோம். ஸோ இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்கப்படலாம். அதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். துலா ராசிக்கு நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி துலா ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு துலா ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ளே போவோம். துலாம் அப்படின்னாலே தராசு தட்டு.
2 பக்கமும் அளக்கக்கூடியது. அதாவது ஒரு பக்கம் எடையை வச்சுட்டு ஒரு பக்கம் பொருளை வச்சுட்டு இந்த எடைக்கு பொருள் சரியாக இருக்கான்னு அளக்கக்கூடியது பேர் தான் துலாம். அப்போ யார் எப்படி அப்படின்னு அளந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை துளாராசிட்டு உண்டு. யார் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் யார்கிட்ட இருக்கும்னா துளாராசிக்காரங்க துலா லக்னக்காரங்கள்ட்ட தான் இருக்கும். அதாவது வந்து அப்பா தப்பு பண்ணாலும் தவறு, அம்மா தப்பு பண்ணாலும் தவறு, யார் தப்பு பண்ணாலும் தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து முன்னாடி வைப்பாங்க. இதில் நிறைய துளாராசிக்காரங்களுக்கு கடவுள் நம்பிக்கையோ ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கையோ இருக்காது. இடையில நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்தது, ஜோசியர்கள் வந்து பலன் சொல்ல வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடர்கள் ஜோதிடத்தை மட்டும்தான் சொல்ல முடியும், பலனை தீர்மானிக்கிறது இறைவன் தான். இந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன், அதனால் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் சொன்னது எல்லாமே நடக்கலை அப்படின்னு இல்லை, சொன்னது எல்லாமே நடந்துடாது, சொல்லாத எதுவும் நடந்துடவும் செய்யாது. இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான்கிட்ட ரிஷிகள்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ முருகப்பெருமானுடைய ஒரு ஆசீர்வாதமும் ரிஷிகள் ஞானிகளுடைய ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம வந்து ஜோதிட பலன்களை கணிக்கிறோம். ஸோ விதி அமைப்பு எப்படி இருந்தாலும் நம்ம கணிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதையும் விட்டுட்டு ஜோசியர்களை திட்டுறது வந்து ஒரு முறையான செயல் இல்லை. இப்போ வந்து துளாராசிக்கு உண்டான கிரகநிலைகள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கான பலன்களையும் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ துளாராசி ராசிநாதனான சுக்கிரன் வந்து 11ஆம் வீடுன்ற பாதகஸ்தானத்தை போய் அமர்ந்துடுறாரு. அவர் ராசிக்கு 8 கூடையவர் மறையலாம், நல்லது தப்பு இல்லை. ஸோ ராசிநாதன் பாதகஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தான், தீமை இல்லை. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் அடைகிறாங்க. ஸோ துலாத்துக்கு 5 கூடையவன் வக்ரம் அடைஞ்சிருக்காங்க. 6ஆம் வீட்டு ராகு, 8ஆம் வீட்டு சூரியன் குரு செவ்வாய், 8ஆம் வீட்டு குரு செவ்வாய், 10ஆம் வீட்டில் சூரியன் ஒரு 15 நாள் இருக்கார், ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும் இருக்கார். பின்ன வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் ஆட்சி பலம் அடைகிறார். 12ஆம் வீட்டுக்கு கேது. ஸோ இதுக்கான கிரக நிலைகளுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போவுமே துலாம் வந்து எதையும் ஒரு சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாமல், சாஸ்திர நம்பிக்கை இல்லாமல், தன் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு சோம்பல்தனமான ஒரு தன்மைகள் இருக்கும். இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதகர்கள் வந்து இவங்க சமுதாயத்தால் போற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான துளாராசிக்கு என்ன பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்குது, இப்போதைக்கு குழப்பங்கள் இருக்குது, மன அழுத்தங்கள் இருக்குது. இதெல்லாம் படிப்படியாக சரியாகும். ஏன்னா சனி பகவான் அந்த 5ல் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காங்க. வக்ரம் அப்படின்றது இயல்புக்கு மாறான அப்படின்னு நம்ம இப்போ சொன்னது வந்து மன அழுத்தம் சொல்கிறோம். இதுக்கு மாறான பலன்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த பலனா 6ஆம் வீட்டு ராகு. 6ஆம் வீடு தான் கடன் நோய் எதிரின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை உழைக்க மாட்டேன் அப்படின்னு ராசியை இயக்கக்கூடியவங்க, சோம்பல்தனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அது சிறப்பான ஒரு விஷயம் இல்லை. ராகு பகவான் 6ஆம் இடத்துல போகும்போது உடல் ரீதியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடாது, ஜாமீன் கையெழுத்துக்கள் போடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்மளும் தேவையாக இருந்தால் மட்டும்தான் கடன் வாங்கணும், ஜோசியர்களுடைய ஆலோசனைப்படி தான் கடன் வாங்கணும், இஷ்டத்துக்கு கடன் வாங்கிடக்கூடாது துளாராசிக்காரங்க. 8ஆம் வீட்டு குரு 6 கூடையவன் 8ல் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் பேர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் விபரீத ராஜயோகம் வந்து துளாராசிக்கு செயல்படுது. அங்கே கூட இணைஞ்சிருக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா 2-7 கூடிய செவ்வாய். அப்போ 2-7 கூடியவர் போய் மறைகிறார். மறைஞ்சு இந்த துலா லக்னத்துக்கு 2-7 கூடியவர் மாரகாதேவி வந்துடுறார், அவர் மறைஞ்சிடறார். குரு செவ்வாயோட இணையும் போது குரு மங்கள யோகம் ஏற்படுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதோட பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6 கூடியவர் 8ல் நின்று செவ்வாயோட சேர்ந்ததுனால குரு மங்கள யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் வருமானங்களையும், திடீர் பொருளாதார யோகத்தையும், வருமானமே இல்லைன்ற நிலையில் திடீர்னு ஒரு பணத்தை கொடுப்பார். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்துருவார். கடனும் ஒரு வருமானம் தான். இன்றைக்கி கடன் கொடுத்தா நாளைக்கு அதை சம்பாரித்து கட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த கடன் வரும். துளாராசிக்காரங்க கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. அந்த கடனால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயம் உண்டு. வாலண்டரியாக கடனை ஏற்படுத்திங்கன்னா கடன் வருது அப்படின்னு யோசிக்காதீங்க, கடனை வாங்குங்க. கடனை கட்டக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் ஏக காலத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால வருமானம், முதலீடு, லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. செவ்வாய் சேர்ந்து குரு பார்க்கறதுனால ஒரு தைரியம், மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் வீட்டு செவ்வாய் நல்லது தான். கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படும். இதில் பர்டிகுலராக சொல்கிறேன், துளாராசிக்காரங்க நீங்கள் வந்து அமைதியாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை
தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க, உங்களுக்கு கோபம் ஏற்படுத்துவாங்க. அந்த நிலையிலையும் நீங்கள் கோபம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்றதுனால அவங்க வார்த்தைகள்னால உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்பட போகுது. கோபப்பட்டுறாதீங்க. கோபம் ஏற்படுத்துவாங்க, ஆனால் கோபமும் ஏற்படுத்தி அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறனால அமைதியும் படுத்திட்டு போவாங்க. ஸோ சூரிய பகவான் துலா ராசிக்கு 11ஆம் வீட்டில் ஆட்சி பலம் அடைகிறது மிகப்பெரிய நன்மை. முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும், லாபங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும், புதிய முதலீடுகள் நிறைய நடக்கும். குழந்தைகள் வழியினால், உங்களுடைய குழந்தை செல்வங்களால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மனமகிழ்ச்சியான காலகட்டங்கள் நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப செலவுகள் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பண்ண வேணாம் பணம் செலவாகுதுன்னு நினச்சாலும் சரி, அது நடந்தே தீரும். பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடியவங்க வந்து 6ஆம் இடத்து அதிபதி 6லே பலமாக இருக்காங்க. 6ஆம் அதிபதி 8ல் ஒரு நட்பு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு ஜாப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்துட்ருக்கு. ஆனால் 7 கூடியவன் 8ல் இருக்கிறதுனால கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. இவங்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் வரப்போது. இவங்க வந்து உங்களுக்கு முதுகில் குத்தலாம் அல்லது ஏமாற்றம் செய்யலாம். இவங்களால் நீங்கள் துரோகங்களை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. நம்பிக்கை துரோகங்களை நண்பர்கள் செய்வாங்க அப்படின்ற காலகட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் துலா ராசிக்கு. நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க, ஏதோ ஒன்றையும் தராசு மாதிரி எடை போட்டு பார்ப்பீங்க. இருந்தாலும் உங்களையும் நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால இந்த மாதத்தினுடைய தொடக்கம், ஆகஸ்டினுடைய தொடக்கம் லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆகஸ்டினுடைய இறுதியில் லாபங்கள் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். தொழில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது தொழிலில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம்னு நினைப்பீங்க. அதுக்கு அரசாங்கம் உதவி செய்யும். அரசு சார்ந்த இல்லை அனுகூலம் கிடைக்கும். அரசாங்க கடன் கிடைக்கும். மானியம் கிடைக்கும். ஸோ பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும். நண்பர்களை மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க்கை துணையிட்ட ஒத்துப்போங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் வீட்டை குரு பார்க்குறாங்க. 4ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால துளாராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் மந்தமே தவிர 10th 12th இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்க படிப்பில் முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக இந்த 4ஆம் வீட்டை குரு பார்க்குறது படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. புதனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டை பார்க்குது. அப்படிங்கிறதுனால கல்லூரி படிக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கட்டக்கூடிய நேரங்கள் இதெல்லாம் இருக்குது. ஃபீஸ் கட்டும்போது தடுமாறுவீங்க, ஃபீஸ் கட்டாமல் விட்டுடுவீங்க. இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படும். ஸோ ஃபைனாலிட்டியோடு கட்டுற மாதிரியான ஒரு சூழல்கள் ஏற்படும். ஸோ அதை தவிர்த்துக்கோங்க. ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஏற்ற காலகட்டம் இல்லை. உடல் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா சிஸ்டம் கம்ப்யூட்டர் சொல்லக்கூடிய இந்த லேப்டாப் இதெல்லாம் அக்சசரிஸ்லாம் சொல்லக்கூடிய கிரகமான சுக்கிரன் பாதக வீட்டில் போய் ஏறிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து வேலையில் கொஞ்சம் கவனமாக செய்யணும். உங்கள் வேலையை மட்டும் செஞ்சுட்டு விட்டுறணும். இழுத்து போட்டு மற்றவங்களுடைய வேலையை செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மன வருத்தங்கள் கவலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இந்த நேரம் சொல்லிகிட்டு இருக்கு. அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஏற்ற காலகட்டம் இல்லை. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கலைத்துறைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொழுதுபோக்கான விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். சோம்பல்கள் இந்த நேரம் அதிகரிக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையை பார்க்குது. அப்போ ராசியும் சனியினுடைய பார்வையினுடைய தொடர்பு இருக்குது, 10ஆம் பார்வையினுடைய தொடர்பு இருக்குது. அப்படின்றதுனால இந்த 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனியினுடைய பார்வை பாதி அளவுக்காவது ராசியின் மீது விழுகும். இது சோம்பலை கொடுக்கும். புதுசாக கலைத்துறையில் யாரும் இறங்க வேணாம். ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கவங்க ஜாப்பில் கவனம் செலுத்துங்க. அதிக நேரம் ஒர்க் பண்ண வேண்டாம். தூக்கத்தை கெடுத்துக்க வேண்டாம். தூக்கம், லாங் ட்ராவல், இது ரெண்டும் எச்சரிக்கை. ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல்கள் உருவாகும். அதை குறைச்சிக்கோங்க. நெருக்கடிகள் அதிகமாகும். வருமானங்கள் குறையும். லாங் ட்ராவல் பண்ணி நீங்கள் இன்கம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வருமானங்கள் நிச்சயம் குறையும். ஸோ லாங் ட்ராவலை குறைச்சிக்கோங்க. வேணாம் அப்படின்னு ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்கு ஜாப்பில் கொஞ்சம் இடையூறுகள் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு போகுது. ஜாப்பில் இடையூறுகள் வரும். ஜாப்பில் உங்களுக்கு பேராசைகளை தூண்டிவிடும். அதை ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிறைய சம்பாதிச்சோம் அப்படின்ற எண்ணங்களை தூண்டிவிடும். நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை கரெக்டாக செய்யுங்க. பேராசைகள் வேண்டாம். நியாயமான உழைப்பை மட்டும் போடுங்க. நியாயமான லாப வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியாக மாத பலன்கள் பார்த்து வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. ஆகஸ்ட் மாதத்துடைய பலனை நம்ம துலா ராசிக்கு பார்க்க இருக்கோம். சரிங்களா? பொதுவாக எல்லா ராசிக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் மிகச்ச சிறந்த பலனை செய்யிருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், ஆளுகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியில் வந்து லக்கண பலனும் நட்சத்திர பலனும் போட இருக்கோம். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழு பலனும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பரிகாரமும் சொல்ல இருக்கோம். சரிங்களா? வாங்க நம்ம வந்து இப்போ துலா ராசிக்கு பார்ப்போம். இப்போ பொதுவாக அந்த துலா ராசிக்கு ஆஷ்டமான கிரகங்களை பார்த்திங்கன்னா அவங்க துலா ராசிக்கு 6ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார், 5ல் சனி வக்ரமாக இருக்கார். அதே போல் 8ஆம் பாவத்தில் குருவும் செவ்வாய் இருக்காங்க. அதே 10ல் புதன் சூரியன் இருக்காங்க. 11ல் ராசின சுக்கிரன் இருக்கார். 12ல் கேது இருக்கார். இந்த கிரகங்கள் இப்போ பொதுவாக கோல் சாரத்தை எடுத்துக்கும் போது அவருடைய நட்சத்திர சாரத்தையும் பார்த்துக்கணும். கிரகங்கள் எந்த நட்சத்திர சாரமாக இருக்காங்க, எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க சொல்கிற இதை தான் கட்டுப்பட்டு தான் இந்த கிரகங்கள் வேலை செய்யும். அப்போது நம்முடைய ராசினன் மூலம் பார்ப்போம். ராசினன் சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார், சிம்மத்தில் இருக்கார், உத்திரம் சூரியனுடைய காலில் இருக்கார். அப்போ அந்த சூரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் புதனோடு இருக்கார். அப்போது தொழில் விஷயமாக இருந்து வந்த அரசு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். தொழிலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா புதிதாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதோ இல்லை புதிதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதோ இந்த மாதிரி எண்ணங்கள் தோணும். அது கண்டிப்பாக செய்வீங்க. அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அரசு டெண்டராக இருக்கலாம், அரசு சம்மந்த லோனாக இருக்கலாம், இல்லை குழந்தைகள் சார்ந்து அரசுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு அப்ளை பண்ணியிருக்கலாம், அரசாங்க செலவு எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அதுவும் 10ல் வந்து சூரியன் புதன் சேர்க்கை, இது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இப்போ 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், கல்வி பிரச்சனை, கல்வியில் இருந்து படிச்சுட்டு இருக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரியா? அதே படிச்சுட்டு இருக்காங்கன்னா தேர்ச்சி ஆயிடுவாங்க. படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? அப்போ 10ல் சூரிய புதன் ஆதித்யங்கிறது அப்போ தொழிலில் என்ன பண்ணுவீங்க, புதிதாக உங்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். சரிங்களா? அப்போ புதிதாக எப்படி தொழிலை வந்து மேம்படுத்தலாம் அப்படி ஒரு எண்ணங்கள் அதை வந்து உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ல் ராகு இருக்கிறார். ராகு வாங்கியிருக்கிறது உத்தர சனீஸ்வரம் வாங்கியிருக்கிறார். அப்போ கண்டிப்பாக ராகு பகவான் சனி ராகுங்கிறது நல்ல ஒரு இணைப்பு. கண்டிப்பாக தொழில் போட்டிகள் வந்து இருக்காதுங்க. தொழிலில் கொடிக்கட்டி பரப்பிங்க. தொழில் சார்ந்து உங்களுக்கு முன்பின் தெரியாதவங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுவும் பார்த்து 8ல் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் மங்கள யோகம், குரு செவ்வாய் சேர்க்கை வந்து குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். 8ஆம் பாவம் அதாவது திடீர்னு ஒரு பண வரவு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம், திடீர் லாட்ரி யோகம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அது 8ல் குரு இருக்கிறார், 11ல் சுக்கிரன் இருக்கார். சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் லாட்ரி வாங்கலாம். திடீர்னு ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அது மண்ணு சார்ந்து இருக்கலாம், பணங்காசு விஷயமாக இருக்கலாம், குழந்தைகள் சார்ந்து இருக்கலாம். சரிங்களா? அதே போல் கல்வி நிலையங்களில் படிச்சுட்டு இருக்காங்க, கல்வி நிலையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா திடீர்னு பதவி உயர்வு தான், திடீர் அஷ்டம், திடீர் லாபம்னு சொல்லக்கூடியது. திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் எல்லாம் உண்டுங்க. அதே போல் அரசு சார்ந்ததில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா ராசி அதிபதியே வந்து சுக்கிரன் சிம்மம் ஏறார். கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் ஆதாயத்தை பெறுவீங்க. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் லாபத்தை உண்டாக்கும். அதாவது மறுமணம் சார்ந்த விஷயங்கள், யாரெல்லாம் கல்யாணம் ஆகி பிரச்சனையாக இருந்துச்சு, சாமி நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன், டைவர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நிறையா நடைபெறும். அதே போல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கும் கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே போல் 6ல் சனி 5ல் சனி வக்கரமாக இருக்கா. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருந்து அந்த பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு தீரும். பூர்வீகத்தில் சொத்து பிரிவினை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக பிரிவினைலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருங்க. பயப்பட வேண்டாம். அதே போல் 12ல் கேது இருக்கிறார். கண்டிப்பாக இடமிட்டு செல்வது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரும். அதே போல் உங்களுக்கு புத ஆதித்ய யோகம், குருமங்கள யோகம் 2 யோகங்களும் இந்த மாதம் கண்டிப்பாக வருது. அப்போ இந்த யோகத்துங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலா ராசிக்கு உண்டு. ஏன்னா துலா ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு புண்ணிய கூடியவங்க, தொழிலில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. சரிங்களா? அதீதமான பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. அவங்க உண்டு வேலை உண்டு போயிடுவாங்க. அதே துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்துமே ஒரு வாழ்க்கையில் இன்பமான மாதமாக அமையும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதெல்லாம் பொது பலன்கள் தான். உங்களுக்கு தனிப்பட்ட நபருக்கு ஜாதகம், சுய ஜாதகம் இருக்குது. லக்கணம் உயிர், சந்திரங்கிறது உடல், தசா புத்திங்கிறது தான் உங்கள் நல்ல நேரம். அப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நம்ம என்ன முடிவு எடுக்கலாங்கிறத ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கை எல்லாமே பெறுவீங்க. அதே போல் நம்ம லக்கண பலன் சொல்லியிருந்தோம். இப்போ துலா லக்கணமாக இருந்தவங்க கண்டிப்பாக சுக்கிர ஆதிக்கம் பெற்றவர்கள். சுக்கிர ஆதிக்கம் பெற்றவங்களை பார்த்து எப்பவுமே மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க, எதையுமே ஒரு புண்ணியோடு தாங்கக்கூடியவங்க. ஏன்னா அவங்களுக்கு யோக அதிபதியாக யார் வர்றா, சனி வர்றார். இப்போ துலா லக்கணத்துக்கும் சரி,
ரிஷப லக்கணத்துக்கும் சரி சனி யோகக்கார் இந்த சரிங்களா. அப்போ துலா லக்கணத்துலேயும் ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரி துலா லக்கணமாக இருந்தாலும் சரி துலா லக்கணத்தை பிறந்தவங்க எப்போதுமே சனி யோகம், அதாவது பிறர் மூலமாக மக்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடியவங்க. இந்த துலா லக்கணத்தை பிறந்தவங்க மக்கள் செல்வாக்கு இருக்கும், அதுக்கு அவ கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து விசுவாசமாக இருப்பாங்க. துலாக்கத்தை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடிமை வேலை, எப்போவுமே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, மக்கள் ஆதரவு, எல்லா ஆதரவும் உங்களுக்கு உண்டுங்க. 2ஆம் அதிபதியாக செவ்வாய் வருகிறார். கண்டிப்பாக மனை மூலமாக உங்களுக்கு 2ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதி வரனால கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லா தான் செய்வார். மனை அதாவது திடீர் வருமானம், உழைப்பில்லாத வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த துலாக்கத்தை பிறந்தவங்களுக்கு உண்டு. 3ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் குரு வர்றார். சரிங்களா. அதனால் இந்த துலாக்கணிப்பு கடன் வாங்கக்கூடாது, அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா திருப்பி அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்காது. அதனால் நீங்கள் கடன் வாங்குறத தவிர்த்துக்கணும். சரிங்களா. கடன் வந்து அதிகமாக வாங்கக்கூடாது துலாக்கத்தை பிறந்தவங்க. அதே போல் 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சனி வருகிறார். அப்போ யோகக்கார் கண்டிப்பாக நல்லா தான் செய்வார். இப்போவும் நல்லா தான் செய்ய போகிறார். வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகக்கார், இப்போ யோகத்தை தான் செய்வார். கண்டிப்பாக இந்த 4 அதாவது வீடு சம்மந்தப்பட்ட வேலை நடக்கும். அதே போல் பூர்வீகத்தில் வீடு கட்டுறதோ வீடு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், பயப்பட வேண்டாம். அதே போல் 7ஆம் அதிபதி செவ்வாய், அது வருமானக்காரர். அப்போ கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு உத்தியோகம் வருமானம் நல்லா அமையும். அதனால் செவ்வாய் நல்லவர் தான் உங்களுக்கு. 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். ராசிநாதன் இப்போ செட்டாங்கன்னா உங்களால் நீங்கள் வந்து கண்டிப்பாக திடீர் லாபம் திடீர் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. நீங்கள் லாட்ரி இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். அதே போல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இதெல்லாம் நீங்கள் ஏஜெண்டாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது திடீர் லக்குன்னு சொல்ல முடியாது, அது உங்களுக்கு துலாக்கு எப்பவுமே உண்டுங்க. அதே போல் 30ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதி புதன் வருகிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புதன் சார்ந்த விஷயங்கள், தரகு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வாய் சம்மந்தப்பட்ட பிளேட் நடத்துகிறவங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க, இதெல்லாம் கூட துலாக்காக நல்ல யோகத்தை தராமல் புதன் நல்லா இருந்தால் உங்களுக்கு. அதே போல் 10ஆம் சந்திரன் வர்றார். கடல் தாண்டி பிரயாணம், வெளியூர் வெளிநாடு போகிறது, இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லது தான் செய்வார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வெளிநாடு வெளியூர் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் போகலாங்க. அதே போல் 14ஆம் அதிபதியாக சூரிய பாதகாதிபதியாக வந்தாலும் கூட உங்கள் சூரியன் நல்லா தான் செய்வார். சிவ வழிபாடு செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு அதீத லாபத்தை கொடுக்கும். 11ஆம் அதிபதி சுபர்கள் அரசாங்கம் மூலம் அரசு மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் இருக்குது. அதே போல் 12 புதன் வருகிறார். இப்போ 12ஆம் அதிபதி உங்களுக்கு அயனா போகனா சுகத்துக்கு எதுவுமே உங்களுக்கு பஞ்சம் வராதுங்க. தாம்பத்திய பாக்கியமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. சரிங்களா. அதே போல் இந்த துலா ராசியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை 2, 3 அது 2 பாதங்கள், சுவாதி 4 பாதம், விசாகம் சரிங்களா. விசாகம் 3 பாதங்கள் சரிங்களா, 2 பாதங்கள். விசாகம் 3 பாதங்கள் இருக்கும். அப்போ மொத்தம் அதில் 9 பாதங்கள், 3 நட்சத்திரம் வரும் சரிங்களா. அப்போ சித்திரை, சுவாதி, விசாகம். சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 8 காலம் கண்டிப்பாக மண்ணுமனை சார்ந்த யோகங்கள் உண்டு. நீங்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. அதே போல் சுவாதி ராகுசாரம் பெற்றவர்கள், ராகு உங்களுக்கு வந்து 6ல் தான் இருக்கிறார். கண்டிப்பாக அருமையான வாய்ப்பு உங்களுக்கு. அதாவது ராகுசாரம் பெற்றவர்கள் மகா காளி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமானம் செல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் எதிரிடக்கூடிய அமைப்பு, பிறர் உண்மையிலே தெரியாத உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் உங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்க. சுவாதி நட்சத்திரம் எப்போவுமே வந்து ஒரு தனிச்சிறப்பு மிக்கவர்கள், உடல்நிலையில் ஆரோக்கியம் பெறக்கூடியவர்கள். அவங்களுக்கு எப்போவுமே ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே வரும் சரியா. அதே போல் நீங்கள் மகா காளியை வழிபாடு செய்யுங்க. அதே போல் விசாரத்தில் பார்த்திங்கன்னா முருக நட்சத்திரம், குருசாரம். பொதுவாக அந்த விசாரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு என்னென்னா 2 திருமணம் அப்படிங்கிற வாய்ப்புகள் வரும். விசாரத்தில் வயது மூத நட்சத்திரம் சொல்லுவாங்க. சில பேர் வயது அதிகமாக உள்ள பெண்ணோட திருமணம் பண்ணியிருப்பீங்க விசாரணத்தில் பிறந்தவங்க சரிங்களா. அப்போது இந்த விசாரணத்துக்காரவங்க குரு பகவானை, அதாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க சரியா. ஏன்னா முருகப்பெருமான் விசாரணை தான் அவதரிச்சார். அதனால் கண்டிப்பாக முருக வழிபாடு உங்களுக்கு அனைத்துலேயுமே வந்து நல்ல செல்வ வளத்தை கொடுக்கும் சரி. அதனால் முருக வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. இப்போ நம்ம நட்சத்திர பலன் சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 5% தான். நம்ம எலாபரேட்டாக போடுவோம். ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் மாறி வரும் சரிங்களா. ஒவ்வொரு பாதம் 4 பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு, ஒவ்வொரு பாதமும் இருக்குது. அது உடைந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எல்லா விஷயத்தையும் பேசி நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இது வந்து இப்போதைக்கு இந்த மாதத்துக்குரிய பொது பலன்களில் 4 பாதம் இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் கருதி பலன் சொல்கிறோம். இதுவே உங்களுக்கு இந்த மாதத்துக்கு நான் கரெக்டான இந்த பலனை செய்யும். ஸோ நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து வெற்றியும் கொடுக்கும். அதே போல் நமக்கு நிறைய பேர் அனைத்து ராசிக்காரமே நம்ம ஜாதகம் அனுப்பி ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. அனைத்து ராசி என்பவர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த துளராசி என்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் சொன்ன பரிகாரங்களையும் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவீங்க.
போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாளின் நிமிதங்களுக்கு வணக்கம். இது ஆகஸ்ட் மாத ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது சகலவித தோஷங்களையும் நீக்கும். ஆடி 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம். அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது, ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்வது திருமண வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகளை நீக்கித்தரும். ஆகஸ்ட் 11ஆம் தேதி கருடாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் பார்த்திங்கனாக்கா பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு. அன்றைய தினம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது சகலவித ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 26 கோகுலாஷ்டமி. புத்திரபாக்கியம் இல்லாதவங்க அன்றைய தினம் கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன், நோய் பிரச்சனை, எதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு மேற்கொண்டால் சகலவித பிரச்சனைகளும் தீரும். இந்த நான் சொன்ன நாட்கள் ஆகஸ்ட்டில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாட்கள். அன்றைய தினம் தெய்வ வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எப்படி இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது சிறப்பான ஒரு அமைப்பு. பட் உங்களோட செயல்களை உங்களுக்கு அகைன்ஸ்டாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். தந்தையார் செய்கிற ஒரு சில செயல்கள்னால மனக்கசப்புகள் ஏற்படும். தந்தைகிட்ட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பை தரும். தொழிலில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் பார்த்திங்கனாக்கா முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும். தேவையற்ற மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். அப்போ அதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வெளியூர் பயணங்களால் பார்த்திங்கன்னா செலவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில நன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வெளியூர் போகிறதுனால, வேலைக்காக வெளியூர் போகிறீங்க இல்லை பிஸ்னஸ்க்காக வெளியூர் போகிறீங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு சில நன்மைகள் ஏற்படும். ஆனால் செலவினங்கள் தான் மோர் ஓவர் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். அப்போ வெளியூர் பயணங்களில் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பை தரும். தேவையற்ற விரயங்களை தவிர்த்துறது நல்லது. அப்போ சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். வேலைக்கு போய்ட்டுருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேலை ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. உங்களோட ராசிநாதன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கிறது பாதகஸ்தானங்கிறதுனால உங்களோட செயல்பாடுகளே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மகாலட்சுமி வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது கூடுதல் சிறப்பையும் நன்மையும் தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 27, 28, 29 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. மற்றபடி இந்த மாதம் பார்த்திங்கனாக்கா வருகின்ற எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற சக்தியும் மாற்றலும் தெய்வ வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.